எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சிவபெருமான் இருக்கிறார் அல்லவா, அவருடைய திருப்புகழ்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்குள் தோன்ற முடியாத அளவுக்கு, கற்பனைக்கே எட்டாத அளவிற்கு மிகுதியாய் உள்ளது என்று வியந்து கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான் அவர்கள். திருவாசகத்தின் அடுத்த வரிகளை இப்பொழுது நாம் காணலாம். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே, காக்கும் எங்காவலனே காண்பரிய பேரொளியே, அற்றின்ப வெள்ளமே அத்தாமைக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம், தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள், ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே, வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப, அற்றனே எம் ஐயா அரணேயோன் என்றென்று. காண்பதற்கு அரிதான காட்சியாக இருக்கிறார். பார்ப்பதற்கு சில விடயங்கள் எளிமையாக தெரிந்தாலும் அதனுடைய நுட்பத்தன்மையை, அதனுள்ள திறன்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய விடயங்களா அதற்குள் ஒளிந்திருக்கிறது என்று நாம் வியக்கும் அளவிற்கு நுட்பத்திலும் நுட்பமாயிருக்கிறான். மறைவும் தோற்றமும் இந்த உலகத்தில் எவ்வாறு மிக இயல்பான விடயங்களோ, எவ்வாறு ஒன்றுக்கொன்று பிறப்பு என்று ஒன்றிருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும் என்று அனைவரும் அறிந்த விடயமாக இருந்தாலும், இது ஒன்றுக்கொன்று மிகவும் தொடர்புடைய விடயம். இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விடயத்திற்கு தொடர்பில்லாமல் இருக்கக்கூடிய எம்பெருமானே இறைவனே என்று மாணிக்கவாசக பெருமான் வியக்கிறார். எல்லா வகையிலும் நம்மை காட்கிறார். காண்பதற்கு அரிய பேரொளியாக இருக்கிறார். இறைவன் ஒளி வடிவமானவன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில தீபம் எரியுது. அந்த தீபத்தை பார்க்கிற எல்லோரு கண்ணுக்கும் அது ஒரு தீபமாக தான் தெரியும். மேலே போயிட்டு விளக்கு ஏற்றுறாங்க, அந்த விளக்கு எரிந்து நமக்கு வெளிச்சம் தருது அப்படின்னு எளிய கண்களுக்கு புலப்படும். அதுவே சிவபெருமானை உள்ளுணர்ந்து சிவபெருமானாகவே நினைத்து வழிபடுகின்ற மக்களுக்கு எம்பெருமானுடைய முடியாகத்தான் அது தெரிந்து காட்சியளிக்கும். அங்கு இறைவனே காட்சியளிக்கிறதாக, பெரும் சுடராக இறைவன் அங்கு காட்சியளிக்கிறதாக நாம் கண்டிப்பாக உணர முடியும். இந்த உலகத்துல எத்தனையோ பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், உயிருள்ள பொருட்கள், மரம், செடி, கொடி, புழுக்கள், ஆடு, மாடு, மலை, கடல் அப்படின்னு பல்வேறு பொருட்கள், பல்வேறு உருவங்கள், பல்வேறு உயிர்கள், அனைத்திலும் சிவம் பல்வேறு மாறுபட்ட வடிவங்களுடன் காட்சி தருகிறது. இது சாதாரண மக்களுக்கு ஒரு சாதாரண பொருளாகத்தான் தெரியும். உதாரணத்துக்கு ஒரு மரம் இருக்குன்னா, ஆமா ஒரு மரம் இருக்குது, ஒரு மாமரம் இருக்குது, ஒரு தென்னை மரம் இருக்குது அப்படின்னு உணர முடியும். ஆனால் எவன் ஒருவன் ஞானம் அடைந்து இறைவன் அனைத்திலும் சிவமாக காட்சியளிக்கிறான் என்று உறுதியாக திகழ்கிறாரோ, அவருக்கு இறைவன் அனைத்து பொருட்களிலும் இறைத்தன்மையுடன் சிவத்துடன் சிவமாகவே காட்சியளிக்கிறார். பெரும் பெரும் ஞானியர்களுக்கெல்லாம் காட்சி தரக்கூடிய சிவபெருமான் அவர்கள் எம்பெருமான் தாமாக இறங்கி வந்து இந்த உடலை கொண்ட, இந்த மனித உடலை கொண்ட எனக்கு காட்சி தந்தாரே என்று மாணிக்கவாசகர் ஒவ்வொரு முறையும் இறைவனுடைய திருப்புகளை எண்ணி எண்ணி வியந்து, ஓ இறைவா எம்மை ஆட்கொண்டீரே என்று விவரிக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம்.